யாழ்ப்பாணம் நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை கடந்த 11/6/2026 வியாழக்கிழமை காலை வேளையிலே சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிக்கு காலை அபிஷேகம் நடைபெற்று காலை 9 மணி அளவில் திருமுறை நற்சிந்தனை பாடல்கள் இடம்பெற்று பகல் பொழுதிலே 11 மணி அளவில் செல்வ குருநாதன் எனும் தலைப்பில் ஓய்வு நிலை அதிபர் திரு நாவண்ணா சிவசிதம்பரம் அவர்கள் உரையாற்றினார். அந்த நிகழ்வுகளின் பக்திபூர்வமான காட்சிகளை தொடர்ந்து இந்த காணொளியில் காணலாம். நவலரும் பாவலரும் வழி தேற்றும் நல்ல சிவனிங்கு வர கோயிலே என் சொலியும் சோலையில் வாழ்தேவ கோயிலே வாரி தேவந்தர கோயிலே இங்கு வர கோயிலே பெருமானுடைய ஆதார பந்தங்களை மனதிருத்தி இங்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற செல்லப்பா சுவாமிகளினுடைய பாதங்களை பணிந்து இந்த மாதாந்த செல்லப்பா சுவாமிகளுடைய குருபூசையிலே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் திருவருள் பொலிவை கூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அது நடந்து வருவது சுவாமிகளின் திருவருள் என்றே நாம் கருத வேண்டும். நல்லாரை காண்பதுவன் நன்றி, நலமிக்க நல்லார் சொற் கேட்பதுவன் நன்றி, அவரோடு கூடி இருப்பதுவன் நன்றி என்று அவையார் கூறினார். இப்போ இந்த நாளிலே இந்த காலங்களிலே நல்லாரை காண்பது மிக மிக அரிது. அவரோடு கூடியிருப்பது, அவரோடு பேசுவது எல்லாம் சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. அவையாருடைய கருத்தின்படி நல்லாரை காண்பது என்பது அருகிவிட்டது. அந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். நல்ல நிலையிலே மீண்டும் யாழ்ப்பாணம் உருவாக வேண்டும் என்றுதான் எல்லோருடைய விருப்பம். கடந்த காலங்களிலே நடைபெற்ற யாழ்ப்பாணம் இப்பொழுது காலங்களெல்லாம் மாறிக்கொண்டு போகின்றன. அதற்கு நாங்கள் கூடிய கவனம் செலுத்தி இப்படியான சமய சொற்பொழிவுகள், சமய பிரசங்கங்கள், திருமுற படனம், புராண படனம் என்பனதான் அருளை கூட்டுகின்றது, திருவருள் பொலிவை உண்டாக்குகின்றது. இப்பொழுது இந்த நற்சிந்தனை பாடலிலே சாதனை படைத்த பேர்கள் உலகினில் சாவதில்லை என விந்தையுடன் சொன்னானடி கிளியே விளங்கு நல்லூர் ஆசனடி. அதே போன்று சாதனை படைத்தவர்கள் உலகினில் சாவதில்லை. நல்ல ஆர்வ நாவலர் செல்லப்பா சுவாமிகள், யோக சுவாமிகள், இப்படியான மகான்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய பெயர்கள் இன்றும் நிலைத்திருக்கின்றன. அந்த நிலைமையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்காக நாங்கள் இவ்வாறான சொற்பொழிவுகள், இவ்வாறான பிரசங்கங்கள், புராண படனங்கள், பன்னீர் திருமுறை முற்றோதல் என்பன எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும். பன்னிரு திருமுறையிலே முற்றோதல் செய்வதனால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை. திருமுறைகள் தான் திருவருட் பொலிவை கூட்டுகின்றன. அதை நாங்கள் கவனம் எடுத்து அதற்குரிய ஆவணங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அந்த வகையிலே இந்த குருபூச தினத்திலே சமய சொற்பொழிவினை செல்வ குருநாதன் என்ற தலைப்பிலே ஓய்வுற்ற அதிபர் நாவண்ணா சேம்பரப்பிள்ளை அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். அவர் ஒரு ஓய்வு நிலை அதிபராக இருக்கின்றவர். சமய சொற்பொழிவுகள் ஆத்மீயத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவர். இணுவில் பதியைச் சேர்ந்த அவர் இணுவில் காரைக்கால் சிவனின்
கோயிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற அவருடைய சிந்தனைகள், சிறப்புகள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று அவர் செல்வ குருநாதன் என்ற தலைப்பிலே சமய தொழிலாற்ற வந்திருப்பவரை வரவேற்று அவரை சமய சொற்பொழிவினை ஆற்றும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இறைவன் எனக்கு அருளிய வரத்தோடு மகளுடன் நன்றியும் அனைவருக்கும் உலகமுடிய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தும் கூறி இன்று ஏதும் அறியேன், எதை பேசுவது என்றும் அறியேன், பேசுவதற்கு இறையருள் கைகூட வேண்டும் என்று மன்றாடி செல்வகுருநாதன் என்ற பொருளில் செல்லப்பன் என்பதே செல்வம் என்ற ஒரு கருத்து. செல்வகுருநாதன் என்பதனை திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர்ன சோதிமிக்க உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளேன் என்ற கருவே கருத்தினும் செல்வத்தை காணும். குரு என்பது குருவடிவாகி வந்து குவலயம் காட்டி என்ற மாணிக்க வாசகர்கள் காண்பிப்போம். குருவாய் வருவாய் அரும்பாய் என்கின்ற அருணகிரிநாதன் செல்வ குருநாதன் நமச்சிவாய வாழ்வு நாதன். இங்கே செல்லப்பா சுவாமிகளை அறிவதற்கு ஒரு கருவியாக, ஒரு காலாக, ஒரு வழியாக யோக சுவாமிகள் அவையற்கு முந்தி இருப்ப செயல் என்கின்ற வார்த்தைக்கு ஒப்ப யோக சுவாமிகளின் மூலம் நாங்கள் செல்லப்பா சுவாமிகளை அறிந்தோம். அங்கே யோக சுவாமிகளை குறிப்பிடுகின்ற பொழுது உணவினை இடையினை தேடி வந்து ஊட்டுகின்ற தாய்ப்பறவையாக யோக சுவாமிகளை இங்கே அந்த யோக சுவாமிகளை அவ்வாறு ஆக்கியவரும் இடையை தேடி தன் மகவுக்கு குஞ்சுக்கு ஊட்டுகின்ற தாயாகவே நாங்கள் செல்லப்பா சுவாமிகளையும் காண்கிறோம். இருவரது உறவும் எங்களது உணர்வுக்கு அப்பாற்பட்டது, எங்களது அறிவுக்கு அப்பாற்பட்டது. குணம் கொல்லேன், குறியும் கொல்லேன், நலம் கொல்லேன், நான் கொல்லேன், ஞானி அல்லேன் என்கின்ற பட்டணத்தடிகளை ஞாபகம் வருவதும் கூட யோக சுவாமிகளின் பாடலில் இருந்து. நாங்கள் இந்த உலகத்தின் வாழ்வில் சிக்கியிருக்கின்ற நாங்கள் குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன், குறிக்கோள் என்பது கூட நமக்கு ஏற்றதுவாக நாங்கள் குறிக்கோள் என்று கொள்ளுகிறோமே, அது எமது குறிக்கோளாக இருக்குமோ என்பதும் கூட சிந்திக்க வேண்டியது. குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன், நலம் பொல்லேன், நான் கொல்லேன். நலம் என்று நாங்கள் அறிகின்றதும் நலமா என்கின்றதும் கேள்வி. நான் கொல்லேன் என்கின்றது இங்கே இந்த செல்லப்பர் யோக உறவினிலும் கூட இந்த உறவு என்பது நீண்ட உறவு, உணர்வுகளுடன் கூடியது. அந்த உறவினிலே ஒரு சந்தர்ப்பத்தினிலே, அதாவது செல்லப்பர் சுவாமிகள் யோக சுவாமிகளை என்னென்று சொல்லுவது, இந்த இடத்தில இருந்து புறப்படுறார் என்று சொல்லி அனுப்புகிற சூழலிலே யோக சுவாமிகள் சென்று விடுகிறார். கூறுவார்கள், கல்லு துறவிய குச்சிகளோடு அவர் கால்நடையாக சென்றார் என்று கூறுகின்றார். அங்கே உறவினர்கள் 4 வருடங்களாக யோகர் என்ன நிலைமை என்று தெரியாது கேளுகிறார்கள். செல்லப்பா சுவாமிகளிடம் வருகின்ற பொழுது அவன் செத்து விட்டான் என்று செல்லப்பா சுவாமிகள். இந்த உழன்று பலகாரும் திரும்பி வந்த யோகர் திரும்பி வந்த பொழுது உறவினர்கள் செல்லப்பா சுவாமிகளை பேசுகிறார்கள். நீங்கள் செத்து விட்டான் என்று சொன்னீங்களே என்று சொல்லி யோகர் செல்லப்பா சுவாமிகள், ஓம் அவன் செத்து விட்டான் தான். இங்கே நான் கொல்லேன் என்கின்றதும் கூட நான் என்கின்ற அகந்த இறந்தது என்பதுதான் அதன் பொருளாக நாங்கள் உள்ளுணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் தான் அவர்கள் உணர்வுகளையும் எம்மால் புரிந்து கொள்ள முடியாது உலகில். அதனால்தான் குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன், நலம் பொல்லேன், நான் பொல்லேன், ஞானி அல்லேன். இந்த ஞானம் என்கின்றது கைகூடுவதற்கு அது மற்றவர்கள் சொல்லி வருவதும் அல்ல, அது எங்களினாலே அவனருளாலே அவன்தால் வணங்கி என்கின்ற வகையில் நாங்கள் தேடி சென்று அடைகின்ற பொருள்தான் அது மேலான அறிவு சிந்தை.
தேடுங்கள் கிடைக்கும் என்கின்றதும் அதுதான். எவ்வாறு என்று சொன்னால், இப்படி நான் யோசிக்கிறேன் என்றால், இந்த உறவு குருவும் சீடனுமாக ஒரு செட்டியார் கடைக்கு முன்னால் அல்லது ஒரு வியாபார நிலையத்தின் முன்னால் நிற்கிறார்கள். வெளியே சென்றவர்கள் வெயிலே 11 மணி ஆகும் வரையும் அவர்களை யாரும் கவனிக்கவில்லை. கணக்குக்குள்ளே உள்ளே கணக்கு நிலையை இருக்கிறார். உடனே இங்கே பார்க்கவில்லை. 11 மணி வரையும் வெயிலே கால் எடுத்து நிற்கிறார்கள். உடல் வேர்க்கிறது. 11 மணி அளவிலே தான் அந்த கணக்குக்குள்ளே இருவரையும் கண்டு வெளியில் வந்து ஒவ்வொரு சதம் இதுவரைக்கும் கொடுத்தார். அந்த ஒரு சதத்தை வாங்கி செல்லப்பா சுவாமிகள் கண்ணில் வந்து நுகர் சுவாமிகள் கேட்கிறார், இப்படி கஷ்டப்பட்டு ஒரு சதத்தை வாங்க வேண்டும். செல்லப்பா சுவாமிகள் சொல்லுவார், இதுவல்லவோ நல்ல சம்பாத்தியம், இதுவல்லவோ நல்ல சம்பாத்தியம். போனகம் என்பது தான் உணர்ந்து, போனகம் என்பது இது ஔவையார் வாக்கு. போனகம் என்பது தான் உணர்ந்து உண்ணல், அதாவது தான் வருந்தி பெற்றுக்கொள்வது, தேடிக்கொள்வது. இங்கே தேடுதல் என்பது, போனகம் என்பது, செல்வம் என்பது தான் தேடி பெற்றுக்கொள்கின்ற ஒரு சிந்தையும் உணர்வும் அறிவும் கூட ஒளியும் கூட இதனுள்ளே அமைந்திருக்கும். இங்கே ஒரு சதத்தின் ஊடாக ஒரு உண்மைதான் எங்களுக்கு சொல்லப்படும். இவ்வாறுதான் நாங்கள் இந்த பேரடியில் தேசியனை கண்டேன் என்கின்ற அந்த வரத்தினோடு கீரிமலைக்கு செல்கின்றார்கள், கால்நடையாக செல்கின்றார்கள். கீரிமலையில் சென்றவர்கள் கீரிமலையில் குளிக்க இதுவரை விடவில்லை. செல்லப்பா சுவாமி அரச மரம் என்று சொல்லுகிறார்கள். அண்மித்த இடத்தில் சென்ற உடனேயே குளித்து விட்டோம், குளித்து முடிஞ்சது, வா திரும்புவோம் என்ற உடனே சில யோகரும் திரும்பி வருகிறார். இந்த உறவு இன்றைக்கு சமகாலம் நாங்கள் குரு உறவு அல்லது மாணவர் உறவு, வீடர் உறவு என்று சிந்திக்கிற பொழுது கால்நடையாக கீரிமலை சென்று குளித்து விட்டோம் திரும்ப வந்த உடனே உள்ளத்திலும் கூட ஒன்று நினையாது என்றுதான் சில யோகர் சுவாமிகள் உணரக்கூடியதாக இருக்கு. அப்படி ஒரு மாணவ உறவு, குரு சீட உறவு. தேரடியிலே சமைக்கிறார்கள், பக்குவமான நேரம், சாப்பிடுகிற நேரம் வருகிறவர்கள் உடைக்கின்றார்கள் சொன்ன அதுவும் ஒரு எங்களுக்கு அது விளங்க, அது ஏன் இருக்கு என்றது உலகியதிலே அதனை உணர்ந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அவர் பக்குவம் செய்தான் என்ன என்று பக்குவம் செய்தான். இந்த யோக சுவாமிகளின் பாடல்களை பாடுகின்ற பொழுது நமக்கு எல்லோரும் ஞாபகம் வருவார். ஔவையார் ஞாபகம் வருவார், பாரதியார் ஞாபகம் வருவார். இங்கே படித்துக் கொண்டிருக்கிற பொழுது மாணிக்கவாதர், ஆரிய மண்டபம் இல்லாத மாணிக்கவாதர், அப்பர் சுவாமிகள், எண்ணுகிறேன் சொல்லி என்ற அப்பர் சுவாமிகள். அதனாலேதான் இந்த நான் முதலே குறிப்பிட்ட ஒரு தாய்ப்பறவை இதையை தேடிக்கொண்டு வந்து குஞ்சுக்கு ஊட்டுவது போல், அல்லது பாலினை ஊட்டும் தாயினும் கால பறிந்து என்று முன்னோர்கள் சொன்னது போல் அவர்கள் தேடி வந்து எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். யோசுவங்களின் பாடலை பார்க்கின்ற போது முன்னோர் வழியில் எல்லாம் அவர் தேடி வந்துதான் நமக்கு அதை தந்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களால உணரக்கூடியதாக இருக்கு. ஆரிய மந்தாம் இல்லாமல் மாணிக்க வாசகரை ஞாபகம் கொள்வது போன்று குயிலே என்று சொல்லுகின்ற பொழுதும், கிளியே என்று சொல்லுகின்ற பொழுதும், நல்லூரான் கிளியே என்று சொல்கின்ற பொழுதும் கிளியே பாரதியாரையும் ஞாபகம் கொள்ளும், குயிலையும் பாரதியார், குயில் 10 மாணிக்க வாசகரையும் ஞாபகம். எனவே வழி வழியாக வந்த அந்த வரங்கள் தான் இன்றைக்கும் எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற உண்மையிலே செல்லப்பா சுவாமிகளையும் அவர்களது அந்த யோக சுவாமிகளையும் நாங்கள் மனம் கொள்வது எங்களுக்கு நன்று, எங்கள் தேடுதலுக்கு மிகவும் உயர்ந்ததாகவும் உணர்ந்ததாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே செல்லப்பா சுவாமிகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, பார் அங்கமெங்கும் இசை பரவிடச் செய்யும் ஒரு பதியதாம் நல்லூர். பார் அங்கமெங்கும் உலகலாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன் என்பது எமது மரம். பார் அங்கமெங்கும் இசை, இசை என்பது புகழ் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இசை என்ற ஒரு கருத்து நேரடியானது. புகழ் என்பது, புகழ் எதனால் வருகிறது என்று சொன்னால் உயர்ந்த பண்புகளினாலே வருகிறது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. புகழ் என்பது உயர்ந்த பண்புகளினாலே நமக்கு கிடைப்பது. செல்லப்பா சுவாமிகளை செல்லப்பா என்று சொன்னது நாங்கள் யோகர் சுவாமிகளின் ஊடாக யோகர் சுவாமிகள் பெற்ற அனுகூலம் அல்லது நன்மை அல்லது அருளின் ஊடாக செல்லப்பெரின் புகழை நாங்கள் காண்கிறோம். அங்கே புகழ் இசை, ஈரல் இசை பட வாழ்தல் என்கிற கருத்திலும் கொடுத்தல், புகழோங்க செய்தார். செல்லப்பா சுவாமிகள் கொடுத்தார், யோகர் சுவாமிகள் புகழோங்க செய்தார். இங்கே நல்லூர் புகழ். பார் அங்கமெங்கும் இசை பரவிடச் செய்யும் ஒரு பதியதாம் நல்லூர் தருவும்
பகர் அரிய மறை வழியிற் பத்தரை காத்த சீட் பரமனாம் செல்லப்ப முனிவர். பாரங்கமெங்கும் இசை பரவிடச் செய்யும் ஒரு பதியதாம் நல்லூர். உலகம் புகழுகிற நல்லூர். தரும் பகர் அரிய, பகர்கள் சொல்லுவதற்கு அரிய, பகர் அரிய மறை வழியில், மறை என்பது வேதம், தமிழ் மறை என்பது தேவாரம், தரிசிக்கலாம். பகர் அரிய மறை வழியில் பத்தரை காத்த அடியவர்களை காத்த சீர்பரமனாம் செல்லப்ப சுவாமிகளை, சீர்பரமனாம் செல்லப்ப முனிவர். நாங்கள் விதர் என்று சொல்லுவோம். எல்லாரையும் நல்லூரடியில சிங்கம் என்றும் அவரை குறிப்பிடுகிறார்கள். அங்கே முனிவன், முனிதல், கோபப்பட்டு பேசுறதையும் நாங்கள் காண்கிறோம். முனிவன் முட்டும் துறந்தவன் என்கின்ற பற்று விட்டவன் என்ற கருத்தினிலும் காணலாம். பண்டை பெருமை, நாங்கள் இசைப்பட வாழ்தல் என்றது இங்கே பெருமை. பண்டை பெருமை எல்லாம், பண்டை பெருமை எங்களது முன்னோர்களுடைய வழி வழி வந்த பெருமை எல்லாம் ஒருங்கு படைத்து சிறந்த திருநல்லூர். நல்லூருக்கும் காலாதி காலமாக அருளாளர்கள், சித்தர்கள், முனிவர்கள், முன்னோர்கள் என்ற தமிழ் சைவ சான்றோர் மரபு எங்களுக்கு உண்டு. பண்டை பெருமை எல்லாம் ஒருங்கு படைத்து சிறந்த திருநல்லூர் பரமன். இங்கே இந்த குருவடிவாகி வந்து குவரையம் காட்டி குருவாய் வருவார் என்றது முருகனாகவும் செல்லப்பெறை காணுகிற சிந்தியை இங்கே நாங்கள் காணலாம். பரமன், குமரன், செவ்வேலோன், படிவம் கொண்ட திருக்கோயில், முருகன் திருக்கோயில், படிவம் கொண்ட திருக்கோயில், அண்ட வெறும் உறவர். உறவர் என்கின்றது சமய உறவர், சந்தான உறவர் என்கின்ற வகையிலும் இங்கே நாங்கள் புதுவடிவாகி வந்த செல்லப்பா சுவாமிகளை நாங்கள் தரிசிக்கிறோம். இவ்வாறான செல்லப்பா சுவாமிகளை, முனிவனை ஏற்று கல்வியார் நம்பினோர் அறியார். நாங்கள் படித்தது என்று சொல்கிற நாங்கள் ஏற்று கல்வியாய் நம்பினோர் அறியார். எங்களுக்கு அவர்களை அறிய முடியாது, உணர முடியாது. வீட்டுக்கே வழி காட்டிடும் பெரியோர். வீடு என்பது நாங்கள் எங்களுக்கு முன்னோர் சொன்ன வீடு பேறு, முத்தி இன்பம், அருளறிவு, நல்லறிவு, மெய்யறிவு, ஞானம் என்கின்ற வீட்டுக்கே வழிகாட்டும் பெரியோர். இவ்வாறான செல்லப்பா சுவாமிகளிடம் தான் கண்ட இன்பத்தை யோகர் குறிப்பிடுகின்றார். கருத்தில் நினைந்து உருகி கைகூப்பும் மெய், கருத்தில் நினைந்து உருகி, நிலபெருமாறு நூறியல் என்று சொல்லுவோம். மெய்தான் அரும்பி என்கின்றது இடத்தினிலும் கருத்தில் நினைந்து உருகி கைகூப்பும் மெய்யறியார் வருத்தமெல்லாம் தீர்க்கும் வடிவேல். இங்கே உள்ளத்தில் நோய்களை, உள்ளத்தின் துன்பங்களை நீக்குகின்ற வடிவேல் என்கின்றது செல்வத்திற்கும் செல்லப்பா சுவாமிகளுக்கும் பொருந்தும், முருகனுக்கும் பொருந்தும். கருத்தில் நினைந்துருகி கைகூப்பும் மெய்யடியார் வருத்தமெல்லாம் தீர்க்கும் வடிவேலன் திருத்தலத்தில் நல்லூரில் தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன். ஆரடா நீ என்றான் அவர். தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன். ஆரடா நீ என்றான். ஆரடா நீ என்கின்றது அரிஸ்டோட்டில் சொல்லுகிற மேலத்தைய கருத்தியல் சொல்லுகின்ற உன்னையே நீ அறிவா என்ற கருத்தும் இங்கே அதுதான் இங்கே நாங்கள் கீழே செய்ய ஆரடா நீ என்றதும் கூட உன்னையே நீ அறிவா என்பதும், உன்னை நீ அறிவா என்பதும் உணர்ந்து கொள்வாய், உன்னுள்ளே தேடி கண்டு கொள்வாய் என்றது எல்லாமே ஒரே விடயங்களை தான் உணர்கிறது. ஆரடா நீ என்றான் அவர். தன்னை அறிய தவம் இயற்றும் தன்னை அறிய தவம் இயற்றும் மாதவர் உயர்ந்த தவத்தை மேற்கொள்கின்றவர் மாதவர். தன்னை அறிய தவம் இயற்றும் மாதவரை அன்னையை போல் ஆதரிக்கும் ஆறுமுகம் சென்னி. அன்னையை போல் தாயில் சிறந்த தயாவான தத்துவம். அன்னையை போல எல்லோரும் அறியாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள், அவரை கோபக்காரன் என்று சொல்லுகிறார்கள். சொல்வதற்கு ரசமாயிருக்கும் விசரன் என்றும் உலகியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே யோக சொல்லுகிறார் அன்னையை போல் ஆதரிக்கும் ஆறுமுகன். அன்னையை போல் ஆதரிக்கிறது குருவாகவும் இருக்கிறார். இங்கே அன்னையை போல் ஆதரிக்கும் ஆறுமுகன் சந்நிதியில் தேரடியில் தேசியனை கண்டு தரிசித்தேன். தேரடா உள்ளென்றான் சிரிப்பு. தேரடா உள் என்றால் உள்ளே தேர் என்கிறது ஒன்று, இரண்டாவது தெரிந்துகொள், உன்னுள்ளே உன்னை தெரிந்து கொள் என்பது இரண்டாவது. வண்டு பண் செய்யும் வளம் பெருகும் நன்மை. முண்டு மனத்தவரை, இங்கே முண்டு மனத்தவரை நாங்கள் இங்கே முண்டு மனத்தவர் போனும் மெய்யடியார்கள் விரைந்து வாங்கும் கொண்டும் பொறுத்தும் குடிகுடி ஈட்டத்து ஆட்சைமின் அண்டம் கடந்த பொருள் அளவிலதோர் ஆனந்தம் உள்ள பொருள் பண்டும் என்றும் என்றும் பல்லாண்டு திருமுறைக்கு நாங்கள் வரும். தேரடியில் தேசிகனை கண்டு தரிசித்தேன். ஈரடா சரி.
இங்கே வழிகாட்டுகின்ற செல்லப்பரை காணுகிறோம். செல்லப்பர் மூலம் எமக்கு வழிகாட்டுகின்ற யோகரை காணுகின்றோம். இவ்வாறு அதாவது சத் சங்கமம் என்கின்றது அடியாக்கும் அடியேன் என்கின்ற தில்லவாளந்தனர்தம் அடியாக்கும் அடியேன் திருநீலகண்டத்து புயவனர்க்கு அடியேன் இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் நிலையாந்தன் குடிமாறன் அடியார் வல்லமாவிக வெல்லம் இப்பொருளுக்கு அடியேன் என்கின்றவாறு வழி வழியாக தொண்டர் சீர்பரவுவர என்ற வகையிலே வழி வழியாக எமக்கு புத்தினறி அறியாத மூக்கரோடு முயல்வேனை பத்தினறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என்றவாறு வழி வழி எல்லோரும் நமக்கு வழிகாட்டி வந்திருக்கிறார்கள். அந்த முன்னோரை மனம் கொள்வது தான் நாங்கள் எங்களை அறிதற்கும் எங்களினால் மற்றவர்கள் நன்மை பெறுவதற்கும் உலகம் நன்மை பெறுவதற்கும் ஏற்ற வழியாகும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உங்களோடு பகிர கிடைத்த இறையருளுக்கும் நன்றி கூறி இந்த சங்கமத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ என்கின்ற சைவமும் தமிழும் தலைத்தோங்க இறையருள் துணை புரிவதாக. நன்றி. அருமையான சொற்பொழிவு. குறுகிய நேரத்திலேயே அவர்களுடைய பேச்சு மிக சிறந்ததாக அமைந்திருந்தது. இந்த நச்சிந்தனை பாடல்களை முற்காலத்திலே பெரியவர்கள் சொல்லுவார்கள், அது ஒரு பஞ்சாமிர்தம் என்று. ஏனென்றால் அந்த நச்சிந்தனை பாடல்களை படித்தவர்கள், அதை பற்றி தெளிந்தவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது பஞ்சாமிர்தம் போன்ற ஒரு இனிமையானது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல செம்பரப்பிள்ளை ஐயா அவர்களை பேச்சுக்கு கேட்ட பொழுது அவர் என்ன தலையங்கத்தில் பேசுறது என்று கேட்டார். மனதிலே எழுந்த செல்வ குருநாதன் என்ற தலைப்பை கொடுத்தோம். அந்த செல்வ குருநாதன் என்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரியாக பஞ்சாமிர்தம் போன்ற ஒரு பேச்சினை நிகழ்த்தி இருக்கின்றார். செல்லப்பர் யோகனுடைய தொடர்பு, சைவ சித்தாந்தம், பெரிய புராணம், பெரிய கந்தர் அனுபூதி போன்ற திருமுறைகள் எல்லாவற்றையும் கலந்து ஒரு குறுகிய நேரத்திலே அருமையான சொற்பொழிவினை ஆற்றியிருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும், இப்படியானவர்கள் இந்த உலகிலே இருக்கிறார்கள், அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும், அவர்களை முன்னிலைப்படுத்தி சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அருமையான சொற்பொழிவினை ஆற்றியதற்காக அவருடைய சிறந்த அறிவையும் ஆற்றலையும் பாராட்டுகின்றோம். அதே நேரத்திலே இங்கு சுவாமிகள்தான் அவரை இந்த சொற்பொழிவுக்கு அழைத்திருக்கிறார் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் அவர் சென்ற முறை வந்த பொழுது சொன்னார், நான் இந்த ஆலயத்துக்கு முன்னர் வந்த நான் என்றும் சமய சொற்பொழிவுகளை பாலவிலாசநாதர் குருக்கள் இயற்ற வந்த பொழுது வந்தேன் என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். அவருடைய சொற்பொழிவு எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியத்தையும் வேப்பையும் கொடுக்கின்றது. ஏன் அருமையான சொற்பொழிவு. குறுகிய நேரத்திலே எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தி செல்லப்பர் யோகனுடைய வரலாறுகள் எல்லாம் நன்கு சொல்லி ஒரு குறுகிய நேரத்திலே அருமையான சொற்பொழிவை ஆற்றி இருக்கின்றார். இதனை மீண்டும் அவரை பாராட்டுவதோடு அவருடைய தொண்டு சிறப்புகள் எல்லாம் மேலும் மேலும் வளர வேண்டும். அவர் சமுதாயத்துக்கேற்ற வகையிலே நல்ல சொற்பொழிவை ஆற்ற வேண்டும் என்பதை கூறி அவருக்கு எல்லா நலங்களையும் செல்லப்பா சுவாமிகளும் நல்ல கந்தப்பெருமானம் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகின்றேன். வணக்கம்.
ஆசானடிக்கு அமர்ந்தினிது கொஞ்சம் கொஞ்சமாய் மனதை வெல்லுதே கொஞ்சம் கொஞ்சமாய் மனதை வெல்லுதே கூடாத கூட்டத்தை விட்டு நீ செல்லு கூடாத கூட்டத்தை விட்டு நீ செல்லு ரஞ்சிதர் ஆசையை தந்துவிடுதே ஆசையை விடாமல் கொள்ளு ரஞ்சிதர் ஆசையை தள்ளுதே ஆனால் ஆசையை விடாமல் கொள்ளு சஞ்சலம் வந்தால் தகட்டும் வேறு சற்றும் அறையாமல் சாந்தத்தில் கட்டு சஞ்சலம் வந்தால் தகட்டும் வேறு சற்றும் அறையாமல் சாந்தத்தில் கட்டு அஞ்சு பூதம் எல்ல நம்புவேது ஐமொழி ஐம்புலனும் நீயல்ல நம்பு அஞ்சு பூதமும் நீயல்ல நம்பு தேவே ஐம்பொழி ஐம்புலனும் நீயல்ல நம்பு வெஞ்சினம் பாராமல் காப்பாய் தேவே பொருள் இல்லாதிட்டையில் சேர்ப்பாய் வெஞ்சினம் பாராமல் காப்பாய் தேவே பொருள் இல்லாதிட்டையில் சேர்ப்பாய் கண்டனை வந்த போதே நஞ்சை போல் நஞ்சை போல் புலனோருள் கண்டு வேது தாங்கள் சத்தும் காப்பா சிவசக்தி காப்பா அத்துவித பொருள் காப்பா ராணன பாணனும் காப்பா என்னை பிரியாதேற்றும் பேரகம் காப்பா சபடி மணியன் காப்பா என்ன கருணையடிக்கும் ஒருவரன் காப்பா அத்துவித பொருள் காப்பா பஞ்சபுரங்களும் காப்பா என்னை கருமடியவனம் காப்பா குஞ்சர முற்றவன் காப்பா நல்ல குழந்தை வடி வேலன் என்றென்றும் காப்பா அத்துவித பொருள்
சுந்தரத்து மங்களம் மங்களம் திவ்ய மாணிக்கத்து மங்களம் மங்களம் எங்கு தங்கு முயல்